நான் 11th ஸ்டாண்டர்ட் சரியாக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எக்ஸாமையும் நான் நல்லா பண்ணவே இல்லை. இப்போ நான் 12th ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும். ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நான் 11th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். நான் 11th ஸ்டாண்டர்ட் சரியாக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எக்ஸாமையும் நான் நல்லா பண்ணவே இல்லை. இப்போ நான் 12th ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. அப்போ இந்த ஃபிசிக்ஸை நான் 11th சுத்தமாக படிக்கல, நான் 12th நல்ல மார்க் எடுக்க விரும்புகிறேன். அப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ரொம்ப அழகாக, ஈஸியாக, கிறிஸ்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. இது நீங்கள் 1 month ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் டில் தி அகாடமிக் இயர் இது வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னா வராது. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு 2 months 3 months கழித்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருக்கும். அந்த லெவல் போயிட்ட பிறகு மறுபடியும் நான் தான் நல்லா படிச்சுட்டேனே அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல், யூ ஹாவ் டு லேர்ன் மோர், ப்ராக்டிஸ் மோர், ஆப்வியஸ்லி யூ வில் கம் அப் வித் குட் ஸ்கோர். அதனால் இப்போலேருந்து அகாடமிக் இயர் முடிகிற வரைக்குமே கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம், ரொம்ப டீப்பாலாம் நம்ம போக போகிறது கிடையாது. ஸோ அந்த வகையில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் நமக்கு மேண்டேட்ரியாக தேவை. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், புக் பேக் குவெஸ்டன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கோம், மல்டிபிள் சாய்ஸ் 1 word குவெஸ்டன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம், போத் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு. இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம புக்கு முடிச்சிருக்கோம். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவன் 11th இருக்குது, 10th இருக்குது. இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் நம்ம கட்டாயம் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் பேசிக்காச்சு நமக்கு தெரியணும். அந்த இடத்துல குறிப்பாக நம்ம பேசக்கூடிய முதல் விஷயம் வெக்டார் அல்ஜிப்ரா. வெக்டார் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடு, பேரலோகிராம் லா, இதெல்லாம் நமக்கு பேசிக் கான்செப்ட். அந்த ரிசல்டன்ட் வெக்டார், இந்த வெக்டார் அல்ஜிப்ராவில் இது எல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் கான்செப்ஷுவல் வைஸ் நமக்கு எல்லா இடத்துலையுமே இந்த வெக்டார் அல்ஜிப்ராவை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து நமக்கு அந்த வேவ் ஆப்டிக்ஸ் செகண்ட் வால்யூம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் அல்ஜிப்ராவுடைய கான்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டரில் நம்ம மறைமுகமாக படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ வெக்டார் அல்ஜிப்ரா மேண்டேட்ரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் பேசிக்ஸில் இருந்தால் எடுத்துருப்போம், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம், இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமும் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கைனமேட்டிக்ஸ் சாப்டரில் ரொம்ப தெளிவாக படிச்சிருப்போம். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஷன் இன் அ பிளேன், மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்ற சாப்டரில் இருந்து. 3வது பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். எப்படி? ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதாகட்டும், டெரிவேஷனை எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், நம்ம யோசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி பேஸில் தான் இருக்க போகுது. இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ், அப்புறம் இந்த பித்தாகரஸ் தியரம், ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒவ்வொரு சாப்டரும் போகும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். வெக்டார் அல்ஜிப்ரா, ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் ஃபாலோட் பை ட்ரிக்னாமெட்ரி. இது 3 நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். அடுத்த கட்டம் தான் நமக்கு பார்க்க போகிறது ப்ரோ டிப்ஸ். அதாவது நம்ம எப்படிலாம் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங் கிளாஸில் அட்டென்டிவாக இருங்க. தூக்கம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு
ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. கிளாஸு கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுக்கவும் பழக்கணும். நோட்ஸ் வந்து இப்போ எடுக்கும்போது ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் அந்த நீங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணும்போது தான் கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக புரியும். இப்போ நோட்ஸ் எடுக்கும்போது சுத்தமாக புரியாது அஃப்கோர்ஸ். பட் நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் அதை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனால் ரன்னிங் நோட்ஸை ப்ராப்பராக எடுங்க. உங்கள் டீச்சர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கீ பாயிண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ ரன்னிங் நோட்ஸை வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிற முயற்சியை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆன் டைம். ஸோ இந்த டாஸ்க் ஆன் டைம் அப்படின்றது என்ன? நமக்கு டீச்சர்ஸ் யாருன்னா எதனா அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஃபாலோ அப் கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ஆன் டைமில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் அதை ஒரு நாளுக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது த்ரூ அவுட் தி அகாடமிக் இயர் நமக்கு கண்டினியூ ஆகும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கையும் ஆன் டைமில் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுங்க. அடுத்து சீக் ஹெல்ப். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறதே கிடையாது. உங்களுக்கு எதனா ஒரு கான்செப்டில் டவுட் வருது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை அப்ரோச் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எதனா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ண மாட்டோம். இல்லை உங்களுடைய டீச்சர்ஸை அப்ரோச் பண்ணுங்கள். டீச்சர்ஸை அப்ரோச் பண்ணால் பசங்க செம்ம கலாய்ப்பாங்க. பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் எடுக்கும்போது நீங்கள் லோவாக ஸ்கோர் எடுத்தீங்கன்னா அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் ஹையர் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ அல்டிமேட்லி நீங்கள் ஹை ஸ்கோர் எடுத்தாலும் சரி, லோ ஸ்கோர் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய ஃப்யூச்சரை தான் பாதிக்க போகுது. ஸோ whenever you find doubts, உங்களுடைய டீச்சர்ஸையோ இல்லை நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய நண்பர்கள்கிட்ட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா அடுத்த கான்செப்ட் உங்களுக்கு புரியாது. ஸோ தென் அண்ட் தேர் டவுட்ஸை கிளியர் பண்ணுறது தான் பெட்டர் வே டு லேர்ன் ஃபிசிக்ஸ் இன் எ ஈஸி மேனர். ஸோ டவுட்ஸை அப்பப்போ கிளியர் பண்ணுங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. கிளாஸ் எடுக்கும் போதே டவுட்ஸ் இருக்குன்னு கேளுங்க. எல்லா டீச்சர்ஸும் சொல்லி தருவாங்க, கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கள். சார் எனக்கு இதில் டவுட் இருக்குது, மேம் இதில் எனக்கு டவுட் இருக்குது, ப்ளீஸ் டூ எக்ஸ்பிளைன் அப்படின்னீங்கன்னா அவங்க they will explain. ஸோ சீக் ஹெல்ப். அடுத்து செட் கிளியர் கோல். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய டார்கெட் என்ன, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டார்கெட் என்ன, எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ செட் கிளியர் கோல். உங்களுடைய ஃபிசிக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே போனாலும் ஃபிசிக்ஸ் மார்க்கு பேச போகுது. ஸோ உங்களுடைய அட்மிஷன்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இட் இஸ் கோயிங் டு. அதனால் ஒரு ப்ராப்பர் கோல் செட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கிரியேட் ஸ்டடி பிளான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ண போகிறது கிடையாது எக்ஸப்ட் டாப்பர்ஸ். இப்போவே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இதில் இது படிக்கணும், இந்த டைமில் இது படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு ஸ்டடி டைம் டேபிளில் போடுங்க. ஸோ ஸ்டடி டைம் டேபிள் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து இந்த டைமில் ப்ராப்பராக அசைன் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இன்னொரு ஒர்க் பெருசாக தாட்டில் வராது. அப்படியே தாட்டு வந்தாலுமே நமக்கு தான் அந்த டைம் இருக்கே, அப்புறம் எதுக்கு நம்ம அதை பற்றி இங்கே யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க, ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க, டு டூ லிஸ்ட்டு பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இந்த டைமில் பார்க்கணும், புக் பேக் இந்த டைமில் பார்க்கணும், ஆன்சர்ஸ் இந்த டைமில் படிக்கணும், கான்செப்ஷுவல் இப்போ படிக்கணும், அப்ளிகேஷன் பேஸ்ட் இப்போ படிக்கணும், படித்ததெல்லாம் இந்த பர்டிகுலர் டைமில் நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். வீக்லி ஒன்ஸ் நீங்களே செல்ஃப் டெஸ்ட் எடுங்களேன், தப்பு கிடையாது. டீச்சர்ஸ் கிட்ட போய் கொடுங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணி தர போகிறாங்க. ஸோ ஸ்டடி பிளான் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் பண்ண விஷயத்தை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுங்கள். தப்பு எடுத்திருக்கீங்களா, தப்பு பண்ணியிருக்கீங்களா, ஜஸ்ட் டூ இட் அகெயின், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ரொம்ப முக்கியமான அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா பெஸ்ட் புக்ஸ். சார் எனக்கு பெஸ்ட் புக்ஸ் என்ன சார்? ரொம்ப முக்கியமான புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் புக்கை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நமக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்சிஆர்டி புக்கை படிங்க, ஸ்டேட் போர்டா அந்த புக்கை படிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. தென் மூவ் டு PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை
சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இதுக்கும் ஒரு ப்ராப்பர் டைம் இருக்குது, நான் அதையும் நான் சொல்ல போகிறேன் இப்போது. அப்போது PYQ சால்வ் பண்ணுங்கள், அடுத்து சாம்பிள் பேப்பர்ஸ் வாங்க, சாம்பிள் பேப்பர்ஸ் வந்துட்ட பிறகு மார்க் டெஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கோ இன் ஆர்டர். நீங்கள் எடுத்ததுமே ஸ்ட்ரைட்டாக சாம்பிள் பேப்பர் தான் போக போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். குறிப்பாக CBSEயில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கோ வித் NCERT, கொஞ்சம் PYQ, கொஞ்சம் சாம்பிள் பேப்பர்ஸ், கொஞ்சம் மார்க் டெஸ்ட்டு. ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாது, ஸ்ட்ரெஸ் லெவலும் நார்மலாக தான் இருக்க போகுது. எப்போல்லாம் படிக்கணும் சார், எந்த டைமில் நான் போர்ஷனை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மந்த்துக்குள்ளே உங்களுடைய கம்ப்ளீட்டாக பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நீங்கள் முடிச்சிருக்கணும். எப்படி? அக்டோபர் மந்தில் நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நவம்பர் அண்ட் டிசம்பர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன்ஸ் தான். எப்படி? நவம்பர் அண்ட் டிசம்பர் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 months PYQ நீங்கள் சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 questions போனாலுமே 2 மாதத்துக்கு எவ்வளோ வரும் பாருங்கள். ஒரு நாளைக்கு 5னா ஒரு மாதத்துக்கு 5 × 3 150, 300 questions வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் சிலபஸே எப்பயும் முடிச்சிருப்பீங்க, PYQலேயே முடிஞ்சிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மறுபடியும் Jan and Feb என்ன பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ண போகிறீங்க, சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ண போகிறீங்க, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபெப் மிட்டில் இல்லை 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி ஸ்ட்ராங். சென்டம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு வாரத்துக்கு. ஆனால் அதை கண்டினியூஸாக பண்ணும்போது தான் அதனுடைய எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான இந்த சப்ஜெக்டை ஈஸியாக படிக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான வே. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.